ஒரு சின்ன குட்டையில் வந்து மழை பெஞ்ச தண்ணி வந்து நின்றுட்டு இருந்தது ரொம்ப நாளாக. அது ரொம்ப நாளாக உடையாமல் இருந்தது. சரி, அதில் நிறைய மீன் இருக்கும், அது எதுவும் வெயிட் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக வந்து தண்ணியை வந்து குறையவே இல்லை. டெய்லி வந்து அதில் கொக்கு வந்து பிடிக்க முடிஞ்ச மீனெல்லாம் வந்து பிடிச்சிட்டே வந்தது. சரி, வர 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 தண்ணி ட்ரை ஆகிட்டே இருந்தது, சேர மாட்டேங்குது. சரி, இதில் இருந்த மீன் செத்துடும், நம்ம கிணத்துல எடுத்துகிட்டு போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கடைசியாக வந்தது. சரி, அந்த கிணத்துல வந்து நிறைய தண்ணி வந்து நீர்நிலை தண்ணி நிறைய இருக்கிறதுனால சரி அங்கே கொண்டு போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ரொம்ப பாடுபட்டு மீனை பிடிச்சிருக்கேன். அந்த மீனை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ கூட எடுத்துருக்கேன், காமிக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹாபி இருக்குது. இது போல் குளத்துலேயோ இல்லை பைப் தண்ணி அடிச்ச இடத்துலையோ வந்து குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும். இது வந்து நான் வந்து பிடிச்சி வளர்ப்பேன். அந்த குட்டையில் இருந்த மீனை வந்து பிடிச்சிட்டு வந்து கிணத்துல விடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு தான் அந்த குட்டையிலே இறங்கணும். அதில் இருந்த மீன் பார்த்தீங்கன்னா பனையரி மீன், ஜிலேபி மீன், சின்ன சின்ன குறவை, சின்ன சின்ன ஜிலேபி மீன், அதுக்கப்புறம் விரால் மீன், அது போல் நிறையா இருந்தது. சரி, கிணத்துல விட்டு அது கண்டிப்பாக வளரும், வளர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வளர்த்து